இன்றைக்கு காலகட்டத்தில் அரசியல் பேசாத பொதுமக்களே இல்லைன்ற அளவுக்கு எல்லாருமே அரசியல் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் தேர்தல் சமயத்தில் அவங்களுடைய சொந்த பிரச்சனைகளை கூட மறந்துட்டு, எல்லா விஷயங்களையும் மறந்துட்டு எல்லாருமே அரசியலை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் அரசியல் சம்பந்தமான வாட்ஸ்அப்பு இதெல்லாம் அனுப்புகிறாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு நிறைய பேர் அனுப்புகிறாங்க. சாதாரணமாக யாருக்கிட்டையாவது பேசினா கூட அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவோ அந்த கட்சியை பற்றின விஷயங்களை அடுத்த நம்மகிட்ட ஏதாவது ஒரு வகையில் அவங்கள பற்றி பேசி இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக என்ன கேட்டிங்கன்னா எல்லாருமே அரசியல் பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாருமே அரசியல் பயந்துட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே அரசியல் அப்படின்றத பற்றின ஆராய்ச்சி மனப்பான்மை இங்கே யாருக்கும் கிடையாது. அரசியல்னால் என்ன? அரசு ப்ளஸ் இயல், அரசாங்கத்தை ஏற்றக்கூடியவர் அரசியல்வாதி. ஆனால் இன்றைக்கி நாட்டோட நிலைமை எப்படி போயிட்டு கேட்டிங்கன்னா, அரசியல்வாதிகள் அரசாங்கத்தை ஏற்றணும், மக்களுக்கு நல்லா செய்யணும் அப்படின்றது கிடையாது. மக்களும் அந்த அளவுக்கு அரசியல்வாதிங்க நாட்டுக்கு செய்யணும்னு எதிர்பார்க்கறது கிடையாது. ஆனால் இது ஏதோ ஒரு விதமான அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரில. ஆனால் இந்த பகவத்கீதையில் அர்ஜுனன் கேட்பாரு கிருஷ்ணன்கிட்ட, இந்த மனுஷன் எப்படி ஏன் இந்த பாவத்தால் ஏவப்பட்டவன் போல ஒரு வில்லிலிருந்து ஒரு அம்பு செலுத்தப்பட்டதை போல இவன் ஏன் பாவத்தை செஞ்சிட்டு இருக்கிறான், இது தேவையில்லாத விஷயமாச்சு அப்படின்னு கேட்குற மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே என்ன கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு சக்தியால் தூண்டப்பட்டவர்களை போல எல்லாருமே அரசியல் மாயையில் இருக்காங்க. ஆனால் உண்மையான அரசியல் இப்போ நாட்டில் இருக்கான்னு தெரியல. அரசியல் பண்டைய காலத்திலேருந்தே அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சாணக்கியர் காலத்திலேருந்து நம்ம நாட்டை ஆளுமை சேர்ந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வரைக்கும் எல்லாருமே அரசியல் பண்ணாங்க. அரசியல் நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறதுன்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் சூழ்ச்சி அப்படின்ற வார்த்தையே அரசியலாக தான் நடந்துட்டு இருக்கு. வெள்ளைக்காரங்க இங்கே வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்தாங்க. ஆனால் அவங்க பலவிதமான சூழ்ச்சியின் காரணமாக நாட்டையே பிடிச்சாங்க. அது அவங்க பண்ண அரசியல். மக்களுடைய பிரிவினைகளை தூண்டிவிட்டு, பிரிவினைகளை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ஒரு அரசாங்கத்தை அமைச்சு நாட்டை ஒரு 10-500 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து ஆட்சி செய்கிற அளவுக்கு அவங்களுடைய இதோ வளர்த்துக்கிட்டாங்க. அது ஒரு மாதிரியான அரசியல். நம்ம சுதந்திர இந்தியாவில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அரசியல்வாதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருந்தாங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சின்றது ரெண்டாவது. பொது வாழ்க்கையில் இருந்தவங்க எல்லாருமே நாட்டுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருந்தாங்க. உன்னை விட நான் நல்லா செய்வேன் அப்படின்றதுல தான் போட்டி இருந்ததே தவிர, நீ செய்யக்கூடாது நான் தான் செய்வேன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அப்போ இல்லை. போட்டி போட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கான பொது வாழ்க்கையில் இருந்த அரசியல்வாதிகள் அப்படி இருந்தாங்க. நாட்டை நல்ல வழியில் கொண்டு போகணும், இந்த மக்களுக்கு நம்மளால் இந்த கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி இந்த மக்களுக்கு நம்மளால் என்னென்ன முடியுமெல்லாம் செய்யணும்ன்ற மாதிரிலாம் இருந்தாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாற்றம் ஒரே நாளில் நடக்கிறது கிடையாது. ஆனால் மாறினதே தெரியாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சென்னையில் ஒரு காலத்தில் இந்த கூவம் ஆறு எங்கள் அத்தைலாம் மெட்ராஸில் வந்த காலத்தில் 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தண்ணியில் துணி துவைச்சிருக்காங்க, உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போய் அது என்னைக்கு கெட்டுதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ரொம்ப மோசமான சூழ்நிலையிலே இப்போ அரசியல் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு அரசியலில் நாட்டுக்கு யார் நல்லது பண்ணுவாங்கன்னு தெரியல, அது எப்படின்னு புரியல, யார் வந்தாலும் என்ன செய்ய முடியும்னு தெரியல. ஆனால் இந்த மோசமான சூழ்நிலையில் கூட நம்ம நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே என்ன கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் இது அப்படி இல்லை, இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், இது இப்படி இல்லை, இவங்க இந்த மாதிரிலாம் கெடுதல் பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்கு ஓட்டு போடாத, நாட்டை காப்பாற்ற முடியாது, இப்படி பலவிதமான அதாவது அந்த கருத்து திணிப்பு இருக்குது பார்த்தீங்களா. யாரையுமே சுதந்திரமாக யோசித்து ஒரு ஓட்டு போடுறதுக்கு யாருமே அனுமதிக்கிறது இல்லை. ஆனால் அதனால் அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையில் அது ஒன்றுமே கிடையாது. அவங்க ஏன் அதை மாதிரி செய்கிறாங்கன்றது அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. நாடு இருக்குது, நாட்டில் உண்மையான ஜனநாயகம் இருக்கான்னு தெரியாது. ஆனால் ஜனநாயக
என்ன சொல்கிறது, அந்த ஜனநாயகத்தை நிரூபிக்கிறதுக்கு ஜனநாயக உரிமை, ஜனநாயக அடிப்படை இது அப்படின்னு சொல்லி பலவிதமான விஷயங்களை சொல்லி ஓட்டு போட சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஓட்டு போடுறதுக்கு சுதந்திரமாக அவங்க சிந்திச்சு, சரி என்ன நடக்குது, இந்த வேட்பாளர் நம்மளுக்கு தேவையா, இந்த கட்சி தேவையா, நம்மளுக்கு என்ன தேவைன்னு சொல்லி யோசித்து சுதந்திரமாக ஓட்டு போடுறதுக்கு யாருமே அனுமதிக்கிறது இல்லை. எல்லாரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஆளுமை செலுத்துகிறாங்க. சாதாரணமாக கூட ஒரு ஆளுகிட்ட இப்போ பேச முடியல. சாதாரணமாக பேசினா கூட அவங்க வந்து ஏதாவது ஒரு பேச்சில் அவங்களுடைய கட்சிக்கு, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்ற மாதிரி, அந்த கட்சிக்கு போடாதுன்ற மாதிரியும் இன்றைக்கி சூழ்நிலை வந்து இந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ அதாவது ஒரு மனுஷனை வந்து சுதந்திரமாக சிந்திக்க விட்டு அவனை ஓட்டு போட வைக்கிறது மட்டும்தான் வந்து உண்மையான ஜனநாயகமாக இருக்க முடியும். அதனால் தயவுசெய்து யாரையும் வந்து ஆளுமை செய்யணும்னு இந்த விஷயத்தில் நினைக்காதீங்க. எல்லாரையும் கொஞ்சம் சுதந்திரமாக யோசிக்க விடுங்க. யோசித்து பொதுமக்களாக இருங்க. 90% மக்கள் வந்து பொதுமக்களாக தான் இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா, அரசியல்வாதிங்கன்றவங்க, மாவட்ட தலைவர், வட்ட செயலாளர், அவங்க இவங்க பொறுப்பு இருக்கிறவங்க மட்டும்தான் அரசியல்வாதிகளாக இருக்க முடியுமே தவிர, சாதாரணமாக ஒரு வேலை செஞ்சு ஒரு வியாபாரம் பண்ணி கழிச்சிக்கிட்டு இருக்கவங்க எல்லாரும் வந்து ஒரு கட்சியை சேர்ந்தவங்களாக கண்டிப்பாக இருக்காதீங்க. நீங்கள் பொதுமக்கள், நீங்கள் வந்து எந்த காலத்துக்கும் வந்து நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறது, இல்லை இந்த கட்சிக்காக நான் கேன்வஸ் பண்ணுவேன்னு சொல்கிறது வந்து உங்களுடைய உண்மையான அறியாமை. அது நீங்கள் யோசித்து செயல்படுங்க. நீங்கள் ஒருத்தருமே சுதந்திரமாக யோசித்து ஒரு சரியான ஆளுக்கு உங்களுடைய ஓட்டை என்னைக்கு போடுறீங்களோ அன்னைக்கு தான் நாட்டில் ஜனநாயகம் மலரும்.